செருப்பெல்லாம் இருக்கு. பசங்களாம் உள்ளதா இருக்கானுங்க போல. டேய், லைட் எங்க, ஸ்டாண்ட் எங்க, கேமரா எங்க? என்னடா தொடச்சு வச்சிருக்கீங்க ஆபீஸ? ஏசியை வேற அனாமத்தா போட்டு வச்சிருக்கீங்க. என்ன டேய் டேய் எங்கடா சரத்து எல்லாமே? வாடகை கூப்பிட்டீங்களா? வாடகைக்கு விடுறதா? அதெல்லாம் எப்போ வித்தாச்சு. வித்துட்டீங்களா? டேய் அவர் 10 நாள்ல என்ன வர போறாரா நாமினேட் ஆகி வெளியே? என்ன வித்துட்டன்றீங்க? வந்து கேட்டா பதில் சொல்றது? ஆதி என்ன தானே விற்க சொன்னாரு. டேய் யார கேட்டா விக்கிறீங்க இதெல்லாம்? ஹலோ ஆதி. ஆதி என்ன ஆதி? எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஆமா வித்தாச்சு ப்ரோ. எதுக்கு ஆதி வித்தீங்க? 10 நாள் நாமினேட் ஆகி வெளில வர போறாரு, வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? திருப்பி வாங்கிக்கலாம் ப்ரோ. சரி சரி, எப்ப சென்னை வர? அடுத்த வாரம் வந்துருவேன் ப்ரோ. சூப்பர். அடுத்த வாரம் வரியா? ஆபீஸ் எல்லாம் வர மாட்டேன் ப்ரோ, கல்யாணத்துக்கு டைரக்டா போயிடுவேன் ப்ரோ. ஆதி விளாடாத ஆதி. டேய் என்னடா எல்லாத்தையும் வித்து வச்சிருக்கீங்க? இது என்னது இது? டூலெட் கான்டாக்ட் ஸ்மார்ட் ஆதி இன்ஸ்டா ஐடி. டா டூலெட்டுக்கு எவனாச்சும் டே இன்ஸ்டா ஐடி கொடுப்பானாடா? அதுவும் உருப்படியா பண்ண மாட்டேங்கிறீங்கடா நீங்க. சரி பசங்க உள்ள முக்கியமான வேலையா இருக்காங்க. டேய் லைட்டை வித்தீங்க அதெல்லாம் ஓகே, பக்கெட் எங்கடா? எக்யூப்மெண்ட்டே இல்லை, பக்கெட் வச்சு என்னென்ன பண்றது? எல்லாத்தையும் கொடுத்துட்டோன்னு. அவர் 10 நாள்ல வந்துருவாரா? கார்டு எடுத்துட்டேன். ஏய் என்னடா எடிட் ரூம்ல உட்காந்து துணியை காய போட்டிருக்கீங்க, ஊன விளாண்டு இருக்கீங்க. அவனால ஸ்கூலுக்கே போனல, அவனும் ஊன விளாண்டு இருக்கான், இவனோட கேம் விளாண்டு இருக்கான். டேய் வேலையே பார்க்கல, தூசி படிஞ்சு இருக்க துணி போட்டிருக்கீங்க. சிஸ்டம் காய போட இடம் இல்ல, நாங்க காய போட்டுருக்கோம். எடுங்க என்னண்ணா சிஸ்டம் மேல என்ன காய போடுறீங்க? சரி சாய் அந்த காய போடுங்க. டேய் விக்ரமா இன்னும் 10 நாள் வந்தாலும் வந்துருவாரா? நாமினேட் வேற ஆயிருக்காரா? இதெல்லாம் என்னடா பண்ணீங்க எல்லாம்? அண்ணா நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? சரி அது இப்ப யோசிக்க வேணாம். இப்ப என்ன பண்றது யோசிங்க. விக்ரமா வந்துருவாரு, இவ்வளவு நாள் வேலை பார்க்கலான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? டேய் நான் வீடியோ போட்டே 3 மாசம் இருக்கும்டா, ஒண்ணுமே பண்ணலடா நானுமே. சாய் எங்கடா? அவரு கேர்ள் ஃப்ரெண்ட் பர்த்டே போயிருக்காரு. ஹரி எங்க? ஹரி சிக்கரி 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 சிக்கரி. விக்ரமா நாமினேட் ஆயிருக்காரா? 10 நாள் வெளில வராம வந்துருவாங்க, ஒண்ணுமே பண்ணாம இருக்கும். என்னடா பண்றது தெரியல, எனக்கு தெரிஞ்சு வேலையை விட்டு தூக்க போறாங்க எல்லாத்தையும். அதான் நடக்க போகுது. என்னமோ பண்ணுங்க போங்க. ரோஜாக்கா இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஓகே. யாரா அவன்? என்னடா பண்ணலாம்? பேசாம ஓட்டு போட்டு 100 நாள் உள்ளே குறைச்சிடலாம் நான் வரேன். ஏய் அப்படினாலும் 100 நாள் கழிச்சு வந்துருவாரா? என்ன பண்ணாருன்னு கேட்பாரு. டேய் அவர் 100 நாள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறமும் அவர் தெலுங்கு பிக் பாஸ், கன்னட பிக் பாஸ், மலையாள பிக் பாஸ், இட்டாலி பிக் பாஸ், ஸ்பெயின் பிக் பாஸ் நினச்சலாம்டா. நான் அதுக்கு போய் அப்ளை பண்ற வேலையை பார்க்கட்டா? நல்ல ஐடியா. நீ என்ன பண்ணுவ? நானும் சாமி கும்பிட்டுமா? சோஜா எனக்கு சாமி நம்பிக்கையும் கிடையாது, பத்தாவதுக்கு எந்த காலத்துல வந்து என்ன சாமி கும்பிட்டு நடக்கிற விஷயமா அதெல்லாம்? ஏன்னா இந்த வயசுல வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னா எங்கேயுமே வேலை கிடைக்காது. சரி நீ எதுக்குமே சாமி கும்பிடு, ஒரு சேஃப்டிக்கு. சரி போங்கடா, நீங்க பாருங்கடா. எவனாச்சும் வேலையை பார்க்கலான்னு சொல்றானா பத்தியாடா அபி? அவன் யாரா அவன்? டேய் கையாண்ட இருக்கு. டேய் நான் அப்புறம் சொல்றேன். எத்தனை ஓட்டு போட்ட? நான் 4 ஓட்டு போட்டேன். 4 போட்டிருக்கியா? 10வது மாப்பிள்ள குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நீ 20 பேரை பிடிக்கணும். நானே ஒரு 13 பக்கம் போட்டிருக்கேன். ஓகேவா? நீ அந்த பக்கம் ஃபுல்லா கவர் பண்ணு, அந்த பக்கம் ஃபுல்லா கவர் பண்ணிடுறேன். அந்த பக்கமா? அந்த ஃபுல்லா அந்த ஆமா அந்த பக்கம் ஃபுல்லா. நீ போடல? நான் போல இன்னும் போல. நான் ஆரம்பிச்சறேன். ஓகே ஓகே டன். அண்ணா ஃபோன் கொடுக்குறீங்க, ஒரு கால் பண்ணிட்டு தரேன். இப்போ கொடுத்துறேன். ஒரே நிமிஷம்ண்ணா. டேய் வியானா நம்பர் சொல்லு. எதுக்கியா சொல்றேன், நான் அப்புறம் சொல்றேன். வியானாக்கு ஓட்டு போட்டாச்சு. நான் தேங்க்ஸ்ண்ணா. அங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள பிடி. ஆக மொத்தம் 30 ஓட்டரா சரத்து. எனக்கு இந்த ஓட்டு போய் கேட்கறது வந்து ஒரு மலைப்பாவோ இல்லை நம்ம அண்ணனுக்காக பண்றோமோ அப்படிலாம் எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை. எனக்கு இது ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட் மாதிரி மாறிடுச்சு. ஒருத்தனையும் ஏமாத்தி அவன்கிட்ட ஃபோனை வாங்கி அண்ணனுக்கு ஓட்டு போறதுக்கு மிஸ் கால் கொடுக்கறது வந்து அந்த மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட் மாதிரி இருக்கு.
ஒரு மாதிரி தில்லா கிக்கா இருக்கு. இதுலேயே கொஞ்சம் நான் ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கை இல்லாத மாதிரி போய் ஃபோன் கேட்கறது, கண்ணு தெரியாமல் போய் ஃபோன் கேட்கறது, கால் நொண்டிக்கிட்டே போய் ஃபோன் கேட்கறது. அவனும் அவனை சிம்பதியில் கொடுத்துட்றான். இதுல என்ன தெரியுது? ஐம் குட் ஆக்டர், நம்ம கன்வின்சிங்கான ஆக்டர்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராசஸில் இன்னைக்கு நான் குறைஞ்சபட்சம் 6000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். அண்ணனுக்கும் ஓட்டு கிடைச்ச மாதிரி. அது மாதிரி என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ்க்குமே ஒரு டெஸ்ட் வச்ச மாதிரி இருக்கு, ஒரு விஷப்பறிச்ச மாதிரி. ஸோ நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டது இல்லை. இப்போ அண்ணன் வெளியே வராரோ வரலையோ ஐ டோன்ட் கிவ் அ ஃபக். இப்போ எனக்கு வந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜாலியாக இருக்கு. என்னென்ன பார்க்குற? இல்லை, புர்கா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்த புர்கா போட்டு போய் ஃபோன் கேட்கலான் இருக்கேன். டெய்லி ஒரு 1/2 hour எல்லா வாரமும் பண்ணலான் இருக்கேன்டா. எல்லா வாரம் எப்படி என்ன பண்ணுவீங்க? அடுத்த வாரம் ஆக மட்டும் ஆகலாம். அவருக்கா யாரா பண்றா? நான் என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ்க்கு ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி இது, புரியுதா? ஒரு மாதிரி அட்வென்ச்சரா இருக்குல்ல, உனக்கு புரியுதுல? நான் ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட் மாதிரி இதை பார்க்குறேன். ஸோ என்ன அறியாமலே நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ஆண்டர்ப்ரனர் ஃபீல் வருது. எனக்கு கீழே ஒரு 3 பேர் என்னைய மாதிரியே உருவாக்குறது, ஒரு மாதிரி பிரமிட் ஸ்கீம் மாதிரி நல்லா இருக்கு. ஃபைட் கிளப் மாதிரி இது ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான். அப்படியே ஒரு அசோசியேஷன் மாதிரி, ஒரு மாதிரி ஆர்கனைசேஷன் மாதிரி. டேய், நானும் காலன்னு பார்த்துட்டு இருக்கேன். யாரா அவன்? கிரீன் மேட்டை போர்வையா போட்டு தூங்கிட்டு இருக்கான். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க தம்பி? அம்மா யார் நீ? நானும் காலன்னு பார்த்துட்டு இருக்கேன், அங்கிங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்க, ஃபேனை போடுற, கிரீன் மேட்டை வந்து போர்வையா போட்டு படுக்கிற, பாத்ரூம்ல இருந்து வர. யார் நீ? என்ன வேணும் உனக்கு? ஆமா, நீங்க யாரு? டேய், நான் எம்ப்ளாயிடா. நீ யாரா? எம்ப்ளாயா? வாடகை பேசும்போது இதெல்லாம் வந்து சொல்லவே இல்லையே. வாடகை பேசினாங்களா? யாரு பேசுனா? எதுக்கு வாடகை பேசினாங்க? ஆமா, ஆதி சார்ட்ட சென்னையில ரூம் இருக்குமான்னு கேட்டேன். வாடா, இந்த இடம் சும்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தங்க வச்சிருக்காரு. இவ்வளோ பெரிய ஆஃபீஸை உனக்கு வாடகை கொடுத்துருக்கானா? ஆமா, நான் தான் மாசம் 3000 காசு தந்துட்டு இருக்கேனே. ஏன்டா இவனுக்கு யாருமே கேட்கலையா நீ யாருன்னு? அவங்க எல்லாம் என்டன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கேட்கல, நானும் சொல்லலை. சாப்பாடு இருக்கா, சாப்பிடுவேன், ஏசியை போட்டு ஜாலியாக ஹாலில் படுப்பேன், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவேன். என்னை யாருமே எதுவுமே கேட்கலையே. ப்ரோ, இது வந்து விக்ரமனோட இடம் ப்ரோ. சரி, அவர் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு, தெரியுமில? கேள்விப்பட்டிருக்கேன். அவர் நாமினேட் ஆயிருக்காரு, இன்னும் 10 நாள்ல வந்துருவாரு. சரி, இப்போ அதுக்கு என்ன ப்ரோ பண்றது? அவர் வந்துட்டாரா நீ வீடு காலி பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். வீடு காலி பண்ணிட்டு போகலான்? ஆமா ப்ரோ, நீ சொந்தக்காரங்களாம் வர வைக்கலான்னு இருக்கேன் ப்ரோ. ப்ரோ, நீங்க சொந்தக்காரங்க வர வைக்கணும்னா ஒரு விஷயம் பண்ணணும். சரி, இப்போ என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. உங்க ஃபோன் கிடைக்குமா? நான் ஒரு கால் மட்டும் பேசிட்டு தரேன். இந்தாங்க. அப்புறம் இப்போ தான் ஹரி ப்ரோ கூட ஃபோன் வாங்கினாரு. ஹரி ஃபோன் வாங்கினானா? அப்போ டேய் சரத்து, இது விக்ரம் ஓட்டிங் நம்பரே இல்லையாடா. நான் ஒரு நம்பர் சொல்றேன், யாருதுன்னு பாரு. 8342533641. பார்வதி, ஏன்டா சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து மாதம் 30 வீடியோ போட்டு நான் இந்த சேனல் டெவலப் பண்ணுவேன். இவனுக்கெல்லாம் நோகாமல் உட்காந்து நோம்பி கொண்டாடிட்டு இருப்பானுங்க. இதை பார்த்து நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? அதனால தான்டா விக்ரமனாக்கு ஓட்டு போட, மற்ற எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு விக்ரமனா வெளியே வர வச்சு இந்த அட்டுவிழத்திலாம் பார்க்க வச்சு அவர் செருப்பு கழட்டி இவங்க எல்லாத்தையும் அடிக்கணும். அந்த டைமில் நான் சந்தோஷப்படணும். அதுக்கப்புறம் விக்ரமனா பொறுப்பெல்லாம் எங்கிட்ட கொடுத்து நான் அடுத்த விக்ரமனா ஆயிடுவேன்டா. என்ன அசிங்கமான என்ன உனக்கு? ஏண்டா வேலை செய்யாம சும்மா உட்காந்து கேம் விளையாட்டுருக்கான, இதெல்லாம் பார்த்தா உனக்கு அசிங்கமா இல்லையா? நான் பண்றது உனக்கு அசிங்கமா இருக்கா? பாம்பை கூட எடுத்து பேண்ட்டுக்குள்ள விட்டுப்பேன்டா. இன்னும் இந்த ஹரிப்பாயிட்ட பழக்கமே வச்சு கூடாதுடா. ஃபஸ்ட்டு பார்த்துடுறான், நானா ஹரியான்னு பார்த்துடுறேன். ஆதி, அறிவு ஆதி, என்ன ஆதி பண்ற? என்ன ப்ரோ டென்ஷனா இருக்கீங்க? ஆதி டென்ஷனா? நான் கொலை வெறியில இருக்கேன் ஆதி. போட்டு கொலை உள்ள போகுது நான் ஆஃபீஸ்ல. என்னாச்சு ப்ரோ? எவனை நம்புறன்னு தெரியல எனக்கு. இந்த ஆஃபீஸ்ல கண்ணை மூடி ஒரு 1/2 செகண்ட் தூங்க கூட பயமா இருக்கு. தூங்குனா கொன்றுவானுங்களோ அப்படின்ட்டு. சொல்லுங்க ப்ரோ, என்னாச்சு? நான் நேர்ல சொல்றேன் ஆதி, இங்க அத்தனை விஷப்பாம்பு இருக்கு. அது விட ஆதி, அது இருக்கட்டும். யார் ஆதி அவன்? யாரோ 3000 ரூபாய்க்கு ரூம் வாடகை கொடுத்துட்டு தங்கிட்டு இருக்கான். இவனுக்கு யாரும் கண்டு கூட இல்ல. விக்ரம் நான் 10 நாள் நாமினேஷன் வெளியே வந்தாலும் வந்துருவாரு. ஐயோ, இப்போ என்ன ப்ரோ பண்றது? இப்ப கேளுங்க என்ன பண்றேன்னு. என்ன வந்து கேளுங்க, பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஆதி. இது சரி, உங்க வீட்டை சுத்தி எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 20 பேர் இருப்பாங்க ப்ரோ. ஒரு 20 பேர் இருப்பாங்களா? 20 பேர்கிட்ட ஃபோன் இருக்கும்ல? நான் 100 நாள் நல்லா இருக்கணும், விக்ரமனா 100 நாள் 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 இருக்கணும், வேகம் வேகம் விக்ரமனா 100 நாள் இருக்கணும், விக்ரமனா வேகம்.